சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 17/8/2026 இன்றைய தினம் அன்னதானம். உபயதாரர்கள் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான். இன்றைய அன்னதானத்தின் உபயதாரர்கள் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம் நமக்கு 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் அந்த மாதிரிலாம் கொடுத்து, மற்றும் அவங்க அன்னதானம் இல்லாத அன்னைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ற தொகை, அத்தனை தொகைகளையும் ஒன்னா போட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம். இந்த அன்னதானம் உபயதாரர்கள் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பேரர்களால எல்லாரும் இன்புற்று சந்தோஷமாக, மன நிறைவாக, மன மகிழ்ச்சியாக வாழணும்னு எல்லாமல்ல ஈசன் பொற்பாதங்கள்ல வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பாக அன்னதானம். இன்னைக்கு சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவல பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இந்த அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம். எல்லாரும் சந்தோஷமா மனமகிழ்ச்சியா வாழணும்னு மனசார வேண்டி பிரார்த்தனை செய்து இந்த அன்னதானத்தை துவங்குகிறோம். அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய நமக. சாப்பிடலாங்க ஐயா, சாப்பிடுங்க. சாப்பாடு வீண் பண்ணாம சாப்பிடுங்க. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா, உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா, உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும், நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும், நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா, உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. சாப்பாடு வீண் பண்ணாம சாப்பிடணும். கட்டிய நான் முதல்ல கொண்டு போட்டு வந்துட்டேன். எங்க போய் போட்டு வந்துட்டேன்? இது அங்க போட்டேன். என்ன போட்ட? நீ வீண் பண்ணாதன்னு சொன்னல. ஆமா, அதான்.
அதான் முதல்ல போட்டு வந்துட்டேன். இப்போ இது 2வது. செயினோட வெளில போய் உக்காந்தனா செயின் அறுக்கிறாங்களோ இல்லையோ என்ன தெரியுமா? பார்க்குறவங்களுக்கு தெரியுமா இது தங்கம்மா கவரிங்கான்னு? புரியுறதா? நல்லா புரியாது. செயின் கம்பளோட உக்காந்தனா நல்லா புரியாது. வெளியில தான் போறாங்க. வெளியில உடலைன்னா கத்துறாங்களாம். போய் யாருக்குன்னா தர்மம் கேட்டாங்கன்னா நம்மள என்ன நினைப்பாங்க? தப்பா நினைப்பாங்கல்ல. என்னப்பா இவங்க பாத்துக்கிறாங்களா பாட்டி தர்மம் எடுக்க வைக்கிறாங்களா நினைப்பாங்கல்ல. பாட்டி சொல்றத கேள்வி பாட்டி அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நான் அப்படிதான் போவேன், அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? எங்க போகவே இல்லை. இங்கே உக்காண்டிருந்தேன், அங்கே உக்காண்டிருந்தேன். நீங்க வெளியில போனையா இல்லையா? இல்லை போல. பொய் சொல்லக்கூடாது. புயலாம் சொல்றேன்னா நான் அங்கே தான் படுத்துட்டு இருந்தேன். கேமரா ரெக்கார்டு இருக்குது. உங்க பொண்ணு கூப்பிட்டுச்சுன்னு தான் உள்ள வந்தேன். ஞாபகங்குதா? உங்க பொண்ணு போன் பண்றாங்கன்னு சொன்னவன தான் உள்ள வந்தேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்னைக்கா? இன்னைக்கு தான் குளிக்கிறதுக்கு முன்னாடி. குளிக்கிறதுக்கு முன்னாடியா? சரி, நான் தான் அங்கே குளிச்சேனே. சாப்பிடு, வீண் பண்ணாம சாப்பிடுன்னா. சரி. அப்புறம் எங்க உன் பொண்டாட்டி காணோம்? பொண்டாட்டி அங்கே சோறு போட்டு குழம்பு ஊற்றினுக்குறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க. அம்மா யசோதே. யசோதாவா? யசோதே, ஏ அக்கா. யசோதே நந்தர் பாலாயன் மாவி சித்திரங்கத்தை தாவி தை கடைய தாழந்தங்க ஓடி வர. ஒரு வாய் கூட ஒன்றும் சோறு தண்ணல பார்த்து சாப்பாடு சாப்பிட பாட்டி ஃபர்ஸ்ட். சரிடாண்ணா, சரிடாண்ணா. நான் ஒன்றுமே சொல்லலை. எங்கள் அக்கா பார்க்குறேன், வருவாங்க, தண்ணி ஊற்றினுக்குறாங்க. சரி. அப்பா பகவானே, ஆண்டவனே, முருகா பாலி பாரு அக்கா. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும், நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும், நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. அருணாச்சல சிவ சங்கர அருணாச்சல சிவ சம்பு சோணாச்சல கருணாகர ஹர சங்கர சிவ சம்பு அருணாச்சல சிவ சங்கர அருணாச்சல சிவ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி, நீ சாப்பிடு. யாரோ சமைச்சா? யார் சமைச்சா? இதுவா சாம்பார் சோறு சொல்கிறாங்க. சாம்பார் சோறு. பூண்டு வெங்காயம் போட்டது சாப்பிடு, நல்லா தான் இருக்கும். இல்லை, பூண்டு வெங்காயம் எல்லாம் இல்லை பாரு. இல்ல இல்ல இல்லை. அப்ப நல்லா இருக்கும். போட்டத்தான் அம்மா சொன்னது பாட்டி, பூண்டு வெங்காயம் எல்லாம் போடுறா. பாட்டிக்கோசம் அங்கே தனியாக எடுத்து வச்சிட்டோம். அது உங்களுக்கோசமாவே தனி சாப்பிடும். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. பக்கத்து பாரு எழுந்துட்டாங்க பாரு. இது சாப்பிடணும். அது ஒரே வாய் டக்குன்னு சாப்பிடும். அவங்க இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு, பொறுமையாக சாப்பிடு. அக்கா பாரு உங்க ஆத்துக்காரர. என்ன பண்ணுறாங்க? நான் மாட்டு நின்று கிடக்குறேன். என்ன பண்ணுற சொல்லு. பாரு அக்கா. நீங்கள் கூப்பிட அவங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. சோறு என்ன பாவம் மனுஷி, அதை போட்டு அப்படி நெசுக்கிறியா? பசங்களை அடிக்கிற மாரி நேரம் 2 வாரம் சாப்பிட்டுக்கலாம்ல. போட்டு 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 பேசுகிற சாமி. அன்னதானம் அண்ணாமலையார் தான் அன்னதானம். இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையாருடைய அன்னதானம். அதனால வந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இல்லை 50 பேருக்கு கொடுத்தாலும் 100 பேருக்கு கொடுத்தாலும் மீதி கொடுக்கறதும் அண்ணாமலையார் அன்னதானம் தானே. 100 பேருக்கு எழுதுவோம், 150லேருந்து 200 பேர் சாப்பிடுவாங்க. அப்போ அது மீதி 250 200 பேருக்கு மேலே சாப்பிடுவாங்கல்ல. அப்போ அதுவும் அண்ணாமலையார் அன்னதானம் தானே. இன்னைக்கு சுத்தமாக அண்ணாமலையார் அன்னதானம். அதிலிருந்து எடுக்க வேண்டியது.
எல்லாருமே நல்லா இருக்கணும் சார். நீங்களும் நல்லா இருக்கணும், இனிமேல் ஸ்பான்சர் பண்ணுறவங்களும் நல்லா இருக்கணும். லோக சமஸ்தா சுக்கினோ பவந்து, நோய் நொடி இல்லாமல் தீர்காயுசா வாழ்நாள் பூரா நல்லா இருக்கணும் சாமி. குழந்தை ஊட்டியோட ஐஸ்கிரீம் ஏன் உள்ள வந்து உட்காருங்க, வாங்க பணத்துக்கு கோசம் ஒரு வேஷ்டி உள்ள வந்து உட்காருங்க, உள்ள வந்து உட்காருங்க. ஒரு ருத்ராட்சம் ஃப்ரீயாக கொடுக்குறோம். வேண்டா கேணியில் வேப்பம் பார்த்தல ஃப்ரீ ருத்ராட்சம் 2 சோணாச்சல கருணாகர ஹர சங்கர சிவ சம்போ தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. வேதசாரமாகும் சுப திருமுறைகள் பாடி வேதாச்சலன் உன்னை இலை வச்சிரு, அவங்க எடுத்துப்பாங்க, வச்சிரு. இலை அங்கேயே வை, அவங்க எடுத்துப்பாங்க. நீ போய் கை கழுவிக்க போ. குளிச்சியா? நன்னா குளிச்ச போ. சாப்பிடுங்க. ட்வின்ஸா இவங்க 2 பேரும்? அப்படியா? அதான் ஒரே என்னடா என்ன வண்டி கிண்டி எதனா நீ வெளியில போகும்போது எதனா வண்டி கிண்டி வந்து இடிச்சிச்சுன்னா யாரு பதில் சொல்லுவாங்க? ஆமா, சும்மா சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். ஆஹா, நீ ரேக வச்சு கொடுத்த கதை நீ எதுக்கு எங்க வந்து நிக்கிற? நான் என்ன கேட்கிறேன், இப்ப நீ போற அங்க பாரு, வெளியில போய் நான் உட்கார்றேன்ற, சரி நீ தர்மம் கேட்கற, தர்மம் கேட்கல 2வது பட்சம். வண்டிங்க எல்லாம் கிரிவல பாதையில வேக வேகமா போகுது. எவனோ ஒரு 2 வீலரோ எவனோ ஒரு காரோ வேகமா போறான். ஒரு தாத்தா ஒருத்தர் கூட சாப்பிட வருவார் பாரு, இறந்துட்டாரு அந்த தாத்தா. சொன்னேன். ஆமா, 2 வீலர் காரை வந்து இடிச்சு அந்த தாத்தா இறந்துட்டாருங்க. தலைவர் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் நீ. அதான் இப்படி போங்க, இந்த பக்கம் நான் போகணும். சொல்றத கேளு பாட்டி. அந்த மாதிரி எதனா ஒண்ணுன்னா யாரு பதில் சொல்லுவாங்க? நீ சொல்லு. நீ தான் சொல்லணும். நான் தான் சொல்லணும். நீ போய் வண்டி இடிச்சு நீ வா. போய் உட்கார மாட்டேன், இது பண்ண மாட்டேன், நீ போறதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். அண்ணாமலையார்கிட்ட உன்னை பற்றி நான் சொல்லிடுவேன். என்ன கேட்குறேன் உனக்கு புரியுதா? நான் கேட்கறத ஃபர்ஸ்ட் பேச்சை மாத்தாத தயவு செய்து. நீ வெளியில போகணும் நான் வெளியில போகணும்னு சொல்றேன். நீ வெளியில போய் உனக்கு எதனா ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவாங்க? அதுதான் இப்போ தாத்தா, அது வெளியில போய் நீ 2 வீலர் ஒரு தாத்தா ஒரு தலைவர் சாப்பிட விடுவார், ஒரு ஊர் தலைவர். அந்த தாத்தா 2 வீலர் இடிச்சுதான் இறந்துட்டாரு. வண்டி வேக வேகமா போது வருது, யார் பொறுப்பாவாங்க? சொன்னா கத்துதான், நான் அப்படிதான் போவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் தாத்தா. சொல்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க பாட்டி. சரி, உன் நல்லது தான் சொல்றேன் நான். இன்னைக்கு சரின்ற, இன்னைக்கு எல்லாம் சரிதான்ற. நாளைக்கு காலைல அப்படியே மறுபடியும் சந்திரமுகியா மாறிடுறது. சந்திரமுகி. இப்ப நல்ல புள்ள மாதிரி ஆமான்றது சந்திரமுகி. நாளைக்கு காலைல ஒத்து அடிபட்டு கை கால் எதனா முடியலன்னு வரலன்னு வச்சுக்க, உன்னை யார் பார்த்துப்பாங்க? சரி, உன்னை யார் பார்த்துப்பாங்க? நீ சொல்லு. சரி, யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. ஏதோ நீ தான் இருக்கே. நான் தான். நீ கை கால் முறிஞ்சு படுத்துன்னு நான் பார்த்துக்க முடியுமா? நீ பாத்ரூம்லாம் போனா நீ எப்படி போவ? தூக்கின்னு போக முடியுமா? முடியாது. 24 மணி நேரம் நான் பார்த்துக்க முடியுமா? சொல்லு. சரிடா அண்ணா, போடா அண்ணாமலையார்கிட்ட. சொல்கிறத கேளு, அந்த மாதிரி பண்ணாத, போகாத என்ன? சரி, போகல. தென் நேற்று இன்னைக்கு முந்தா நேற்று டெய்லியும் இதை தான் சொல்கிறேன் நான், போகலப்பா அப்படின்னுறேன். ஆனால் மறுபடியும் என்னை விட மாட்டீங்களா? வெளியே தூங்குறேன், டீ கடைக்கு போகிறேன், வரேன், அதுக்கு போகக்கூடாது, கேட்டோட சரி நீங்கள் போங்க. எல்லாம் டீ காஃபிலேருந்து எல்லாமே இங்கே கொடுக்குறோம். வந்துட்டு வெளியே வந்துட்டு எதனா ஒரு இப்போ வண்டியில் இடிச்சிட்டா என்ன சாமி பண்ண முடியும்? அது கஷ்டம்தான். வயசாகி போச்சு, நாங்களே பயந்து போகிறோம். இந்த ரோடை கிராஸ் பண்ணி நாங்களே பயந்து போகிறோம். என்ன புரியுறதா? புரியுது. புரியுதா? அடியுதா? அஞ்சாச்சு. வேற என்ன? ஒன்றும் இல்லை. சொல்லு, சோகமாக கிடையாது. ஒன்றும் இல்லை, சோகமா ஒன்றும் இல்லைடா அண்ணா. ஜூஸ் அடிச்சு சொன்னீங்கன்னா வாங்கி வந்து குத்துறேன், இங்கே குடிச்சிட்டு உட்காந்துக்கோ. சரி,
ஜூஸ் வேணுமா? இப்போ எங்கே வாங்குற ஜூஸ்? போகும்போது வாங்கி கொடுக்க சொல்கிறேன். ஆட்டோவில் போகும்போது பாட்டிக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுங்க. சரி. வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை. முன்னாடி என்ன பாட்டி என்ன சொல்லிட்டு பாரு. என்னவா பாட்டிக்கு? ஒன்றும் இல்லைக்கா. நல்ல பாட்டி. ஒரு நேரம் வந்தாதான் இந்த மாதிரி பண்ணிருந்தோம் மக்களும். ஆமா. மற்றபடி நல்ல பாட்டி தான். என்னம்மா பண்ணுறேன் நான்? காலையில் மட்டும் என்னை வெளியில விடுங்கன்றியான். அந்த கதவை திறந்துட்டு நீ பாட்டு முள்ளு எடுத்து போட்டு போறியான். எந்த கதவு? இந்த பக்கம். ஆமாம், அப்படியே போனேன். இந்த அவள் வந்து இப்போ உட்காந்துருந்தாள் அங்கே, அப்படியே போனேன்னா இங்கதான் இத்தனை பேர் இருக்கிறாங்களே, இவங்க எல்லாத்தையும் உருவி. கருவேப்பிலை தான் உருவி தருவேன். கொத்தமல்லி ஒன்றும் பண்ண முடியாது. கொத்தமல்லி எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? கொத்தமல்லி ரசத்துக்கு. ரசம். அப்புறம் கொத்தமல்லி ரசம் எல்லாத்துக்குமே போடுவாங்க. சாம்பாருக்கு, ரசத்துக்கு, பொரியலுக்கு. பொரி கறிக்கெல்லாம். கொத்தமல்லி சாப்பாட்டில் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? நல்லது உடம்புக்கு. அது என்ன நல்லது? என்ன நல்லதுன்னா இந்த மாதிரி ஒரு அட்டகாசம், கூழ் கம்பு. அட்டகாசம் கூழ் கம்பா? இந்த பாப்பாட்ட கேட்கலாமா? சொல்லிட்டு கேட்கட்டுமா? சொல்லு. ஆமா, நேற்று டேய் நீ இரு நீ குறுக்க பேசக்கூடாது. ஒரு நிமிஷம் குறுக்க பேசக்கூடாதுன்னா. ஹலோ ஜெமினி. Hello, what can I do for you today? இப்போ சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம்ல கொத்தமல்லி. சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற கொத்தமல்லி என்ன நன்மை செய்யும்? எதுக்காக எல்லாம் கொத்தமல்லி பயன்படுத்துகிறாங்க எல்லா சாப்பாட்லேயும்? சொல்லு அதை பற்றி. கொத்தமல்லி செரிமானத்தை மேம்படுத்தவும் உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றவும் உதவுகிறது. இதில் வைட்டமின் ஏ, சி மற்றும் கே போன்ற சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைந்துள்ளன. உணவின் சுவையையும் மணத்தையும் கூட்டுவதற்காக சமையலில் கடைசியாக இதனை பயன்படுத்துகிறோம். மேலும் இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. என்ன சொல்லுது பாரு, இது என்ன சொல்லுது? அது என்னென்ன சொல்லுது? கொத்தமல்லி எதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க இங்க. கவுனி பாட்டியே. மன்னிக்கணும், அந்த ஒலி எனக்கு சரியாக கேட்கவில்லை. இப்ப சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. கொத்தமல்லி எதுக்கு பயன்படுத்துறாங்க? கொத்தமல்லி செரிமானத்தை மேம்படுத்தவும் உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றவும் உதவுகிறது. இதில் வைட்டமின் ஏ, சி மற்றும் கே போன்ற சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைந்துள்ளன. உணவின் சுவையை சேர்க்கவும் மணத்தை கூட்டவும் இது பயன்படுகிறது. மேலும் இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. பாத்தியா எதுக்கு பயன்படுத்துறாங்க? சொன்னேன். அது என்ன சொன்னாங்க அவங்க? கேட்டியா? கேட்டேனே. என்ன கேட்ட? எல்லாத்துக்கும் பயன்படுத்துறது. எல்லாத்துக்கும், கல்யாணம் பண்ணுறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு, எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. இதோ பார், நீ தானே கொடுத்த இந்த பையே. அந்த பைய கொடுத்தது எங்க? இதோ பார். இது இல்லை. நேற்று இதில் இட்லி வச்சு கொடுத்து அனுப்புனேன். அந்த இட்லி அரைக்கிறைய நான் உங்ககிட்ட சொல்லணும் நினச்சிருந்தேன், மறந்து கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு போடுறோம். வெந்தயம் போடுற மாதிரி வாசனையே. வெந்தயம் போடுவோம், மூக்கல்ல போடுவோம், மூக்குக்கல்ல எல்லாம் போட வேண்டாம், அவள் போடுவோம். அவளு கூட போடு. வெந்தயம் போட்டால் நல்லா இருக்கும். போடாம கூட யாரும் அரைப்பாங்களா இட்லி மாவு? வெந்தயம் போட்டு ஏன் பின்ன வாசனையே அடிக்கல? வெந்தயம் வாசனை வரல, வெந்தயம் வாசனை கூட வர. ஆமா, பாவம். சரி சரி. நாட்டுக்காரன் நாலு வீட்டுக்காரன் நல்லவங்க மனசுக்காரன் காந்தி பிறந்த நாட்டுக்காரன்டா. ஆட்டோக்காரன் பாட்டி எப்படி பாட்டு பாரு. டே கம்பெடுத்தா வில்லுக்காரன்டா. ஆட்டோக்காரன் நானும் தெரிஞ்ச. அம்மம்மா தம்பி என்று நம்பி உன்னை அழைத்தா என்றும் தந்தை என்றும் ராஜபாத்து ரங்கதுரை ஏழை எல்லாரும். அம்மம்மா பத்தியா? அண்ணாமலை தாய். ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நல்லவங்க. ஜூஸ் வாங்கி கொடுத்தான் எனக்கு, எவ்வளோ பெரிய பாட்டில். ஆமாம், ஜூஸ் அந்த பாட்டில் இன்னும் வச்சுன்னு இருக்கேன். போகும்போது ஒரு ஆப்பிள் ஜூஸ் மட்டும் எங்கன்னா ஒரு ஜூஸ் கல்ல நெத்தி வாங்கி கொடுத்தேன் காசு. அப்பா சரி, போயிட்டு வரட்டுமா? அப்போ பத்திரமா ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். நல்லா இருக்கணும் ரெண்டு பேரும்.
2 பேர் நன்னா இருக்கணும். ஆராரோ அரிரரோ அரிரரோ ஆராரோ வந்தேன் இருந்தேன் வண்ணான் பலி கேட்டேன். போயிட்டு வரேன், அப்புறமா பேசலாம். பாய். பாய். அப்பொழுது நான் மாட்டில் பாடிட்டு இருக்கேன், நீங்கள் போங்க. அப்பொழுது உங்களப்பா ஒட்டி விட்டார். பாடினேருமா, பாடு, நீ பாடினேரு. கடவுளே, பகவானே, ஆண்டவனே, முருகா பாடி. ஓகே, எல்லு கார்டு போட்டாச்சு. பாய். Shiva, Arunachal Shiva, Arunachal